இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆரோக்கியமான கருப்பு உளுத்தம் பருப்பு சுண்டைக்காய் இதை வச்சு செய்யக்கூடிய துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த துவையல் செஞ்சு வச்சு பாருங்கள். நல்லா சுட சுட சாதத்தில் நெய்யோ எண்ணெயோ அப்படி இல்லைன்னா சூடாக சாதத்தில் வெறும் துவையல் மட்டும் பிசைஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சுண்டைக்காயில் இருக்கிற கசப்பு எதுவுமே தெரியாது. நல்லா கம கமன்னு சூப்பராகவே இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டா இட்லி தோசையோட கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த துவையல் பண்ணுறதுக்கு சாமான்கள் எல்லாம் வதக்கிக்க போகிறோம். அதுக்காக ஒரு சட்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்க போகிறேன். கருப்பு உளுத்தம் பருப்பு தோலோடு இருக்கிறது 2 டேபிள் ஸ்பூன் உடச்சது சேர்த்துருக்குறேன். முழுசாக இருக்கிறதும் சேர்த்துக்கலாம், தோல் இல்லாதது இருந்தாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ தோலோடு போட்டிருக்கிறது இன்னும் கொஞ்சம் சத்தானதாக இருக்கும், அதுக்காக தான் போட்டிருக்கிறேன். இப்போ பருப்பு பாதி வறுப்பட்டதுக்கு அப்புறமா இந்த துவையலுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6 வரமிளகாய் சேர்த்து வறுத்துக்கிறேன். தீயை கொஞ்சம் நிதானமாகவே வறுத்து இந்த அளவுக்கு லைட்டாக செவந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். கூடவே 2 பல்லு பூண்டு, 1 இனுக்கு கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக புளிப்புக்கு புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் போட்டு மிதமான தீயிலே நல்லா வதக்கி விடுங்க. எக்காரணத்துலேயும் பருப்பு கருகிடக்கூடாது. இப்போ பார்க்குறப்பே தெரியும் நினைக்கிறேன், பருப்பும் செவந்துருச்சு, போட்டிருக்கிற வெங்காயமும் வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காயோட அளவு மெஷரிங் கப்பில் 1/2 கப்பு சேர்த்துருக்குறேன். ரொம்ப அதிகமாக தேங்காய் போட வேண்டாம். அடுத்ததாக ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகமும் தேங்காயும் கடைசியாக போட்டு அடுப்பை கூட ஆஃப் பண்ணிடலாம். சட்டியில் இருக்கிற சூட்டுக்கே கொஞ்சம் நேரம் அந்த பச்சைத்தன்மை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வதக்கின சாமான் ஆறட்டும். அடுத்ததாக சுண்டைக்காயை வதக்கிறதுக்கு அதே சட்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இன்றைக்கி செய்ய போகிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் உங்கள் கைப்பிடியால் 1 கைப்பிடி எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு பாதியாக நறுக்கி இருக்கிறேன். இடித்தோம் அப்படின்னா அந்த விதை போயிடும். விதை தான் நமக்கு சத்து, அதனால் நான் தண்ணியிலையும் போடலை. உடனே எண்ணெயில் போட்டு வதக்கி இந்த அளவுக்கு நிறம் மாறணும். பச்சைத்தன்மை போய் வெளிர் நிறமாக ஆனதுக்கப்புறமா தான் நம்ம துவையலில் சேர்க்கணும், இல்லாட்டி கசப்புத்தன்மை உங்களுக்கு வந்துடும். முக்கியமாக இந்த விதைகள் எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த விதைகளும் நமக்கு உடம்புக்கு கட்டாயம் தேவைப்படும். இப்போ இதை எடுத்து இதையுமே நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போ இந்த வதக்கின சுண்டைக்காய், நம்ம ஏற்கனவே வதக்கின அந்த பருப்பு வகைகள் எல்லாமே நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா எப்படி துவையல் அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். துவையல் அரைக்கிறதுக்கு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அம்மிக்கல்லில் இருந்தால் அம்மிக்கல்லில் ஆட்டி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வதக்கின சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சட்டியில் இருக்கிற அந்த விதைகளும் சரி, அந்த கரண்டியில் இருக்கிற விதைகளும் சுத்தமாக வழிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம வதக்கின மற்ற சாமான்களையும் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இதை அரைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கொரப்பாக அரைச்சிக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ பாருங்களேன், நான் அரைச்சிட்டு துவையல் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். தண்ணி ஒரு 1/4 கப்பு ஊற்றிருப்பேங்க. இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பல்ஸில் விட்டு அரைச்சிட்டு அப்புறமா கலந்து விட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. கொரப்பாக இருக்கிறப்ப தான் நம்ம சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கருப்பு உளுத்தம் பருப்போட வாசனையும் சரி, சுண்டைக்காயோட வாசனையும் சூப்பராக இருக்கும், கொஞ்சம் கூட கசக்காதுங்க. இதே மாதிரி அளவுகளோட இந்த துவையலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.